காய்கறி குக்கரி நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சாக்லேட் குக்கீஸ். வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். அதுக்கு மைதா மாவு 350 கிராம் எடுத்திருக்கேன், 50 கிராம் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன், 200 கிராம் சுகர் எடுத்திருக்கேன், 200 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன், 50 கிராம் சாக்கோ சிப்ஸ் எடுத்திருக்கேன், ஒரே ஒரு முட்டை, இதுக்கு வெண்ணிலா எசன்ஸ் அண்ட் சாக்லேட் எசன்ஸ், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோம்னா ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ரூம் டெம்பரேச்சர் வச்சு பட்டரை போட்டு நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா க்ரீம் ஸ்டேஜில் வரும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துவாங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா பவுடர் சுகர் 200 கிராம் எடுத்துருந்தோம்ல, அந்த பவுடர் சுகரையும் போட்டு அதையும் நல்லா பீட் பண்ணுங்கள். நல்லா பீட் பண்ண நல்லா க்ரீம் ஸ்டேஜில் வரும். நல்லா திக்காக க்ரீம் ஸ்டேஜில் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முட்டை எடுத்துனோம்ல, அந்த ஒரு முட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண நல்லா ப்ளஃபியாக வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ், சாக்லேட் எசன்ஸ் ரெண்டையுமே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் மிக்ஸிங் தான் ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த மாதிரி வரணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்க தெரியுமா மைதா, ரீஃபைன் ஃப்ளவர், அதையும் போட்டு நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சரியா? கையை வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த நம்ம சப்பாத்தி மாவே கொஞ்சம் லூஸாக இருந்தால் இருக்கும்ல, அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா நம்ம சாக்கோ சிப்ஸ் எடுத்துக்கோம்ல, அதில் நான் ஒரு 25 கிராம் சாக்கோ சிப்ஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் செட் பண்ணிக்கோங்க. அது செட் ஆகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம இந்த பேக்கிங் ட்ரே இருக்குல்ல, அதில் க்ரீஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அதில் சின்ன சின்ன உருண்டையாக எனக்கு ஒரு உருண்டை ஷேப்பில் வச்சு லைட்டாக தட்டிக்குவேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ எடுத்துக்கோங்க. தட்டிட்டு அது மேலே சாக்கோ சிப்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு ஏற்கனவே ஓவன் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த குக்கீஸ் ட்ரே, அதையும் தூக்கி விளக்க வச்சு 180 டிகிரி செல்சியஸில் 20 நிமிட்ஸ் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சுவையான சாக்லேட் குக்கீஸ் ரெடி. ஆனால் ட்ரேலேருந்து உடனே எடுக்கக்கூடாது, எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா மொறுன்னு சுவையான சாக்லேட் குக்கீஸ் ரெடி. நாளைக்கு வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.